மண்டபம் கடற்பகுதியில் மீன்பிடிக்கச் சென்று கடலில் மூழ்கி மாயமான மீனவர் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனை முத்தனிடம் கேட்கலாம். வணக்கம் சோனை முத்தன், இந்த சம்பவத்தின் முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது மண்டபம் கடற்பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்று கடலில் மூழ்கி மாயமான மீனவரின் உடலானது தற்போது 4 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு பகுதியிலிருந்து கடந்த 17ஆம் தேதி விசைப்படகு மூலம் 4 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இதில் மண்டபம் சேதுநகர் பகுதியைச் சேர்ந்த சீனி இப்ராம்சா என்பவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது சூறாவளி காற்று மற்றும் படகில் ஏற்பட்ட பழுது காரணமாக படகு கடலில் மூழ்கியது. இதுல 3 பேர் உயிர் தப்பினார்கள். இதுல சீனி இப்ராம்சா கடலில் மாயமான நிலையில அவர் தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில 4 நாட்களுக்கு பிறகு இன்று அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலோர காவல்படை மற்றும் போலீசார் இணைந்து உடலை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மாயமான மீனவரை கண்டுபிடித்து தரக்கோரி நேற்று அவரது மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் ஆட்சியரிடத்தில் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து இருந்த நிலையில தற்போது அவர் உடல் இறந்த நிலையில மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவரது குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி சோனை முத்தன், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.